இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய சேனல் கேஜிபிஏ யூடியூப் சேனலுக்கு சார் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சில எண்கணித குழப்பங்களும் கேள்விகளும் என் மனதில் இருக்குது. என் மனதில் இருக்கிறத உங்கள் மனசில் இருக்கிறதா நினச்சி தான் நான் இப்போ இந்த கேள்வியை கேட்குறேன் நமது நேயர்களுக்காக. சார் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டிங்கில், பிஹெச்டி மார்க்கெட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அது போக ஜோதிஷ் பூஷணா அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி பண்ணி அதுலேயும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க, அந்த பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் லைனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியலில் அனுபவம் நிறையா இருக்குது. 12 இயர்ஸாக எம்பிஏ கிளாஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. அவங்கள தான் இப்போ நம்ம வரவேற்கிறோம். உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த நியூமராலஜியில் முதல்ல இந்த நியூமராலஜி அப்படின்றது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா நம்ம தமிழில் தான் பேசுகிறோம், தமிழர்களுக்காக பேசுகிறோம். இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா நபர்களும் பார்ப்பாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளற இந்த எண்கணிதம் அறிமுகமானது எப்போது, அதை முதல்ல பாப்புலராக அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றத நேயர்கள் சார்பாக ஒரு ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்க கேட்குறேன். இது சிறந்த கேள்வி திரு அறிவுலகன். இதில் பார்த்து தமிழ்நாட்டில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் தமிழில் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்படி இப்போ பார்த்தோம்னா 1960 வாக்கில், 50க்கு மேலே 60 வாக்கில் பண்டிட் சேதுராமன் சொல்லிட்டு சென்னையில் மந்தவெளியில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய நல்ல புத்தகத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு, அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது தவிர அந்த புக்கை ஆங்கிலத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பண்டிட் சேதுராமன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலப்படுத்தினது. அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெளிவாக சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காரு. அது மற்ற புக்கில் ஆரம்ப காலத்தில் கெய்ரோ எழுதின புக்கில் கூட அது இல்லை. பட் இவர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க தமிழில். இடைமறிப்பதற்கு நடிக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த எண்கணிதம் பற்றி நம்ம நிகழ்ச்சியிலே 2-3 தடவை பேசும்போது யாரோ கெய்ரோ அப்படின்றவரை மென்ஷன் பண்ணுறீங்க. அவர் எங்கே? அவர் ஜெர்மனியில் பிறந்தவர். அவர் ரொம்ப பாப்புலர் ஆனது முதல்ல பாமிஸ்ட்ரி தான். கெய்ரோவில் ரொம்ப மிகவும் பிரபலமானவர், உலகம் பூரா. கிங் ஜார்ஜுக்கே சொன்னவர் அந்த காலத்திலேயே, அதாவது 1600 அப்போவே ரொம்ப பாப்புலர் கெய்ரோன்னு. அவர் இந்தியாவுக்கு வர்றார். இந்தியா பாமிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு வர்றார். வந்த இடத்துல நியூமராலஜிஸ்ட் ஒரு பெரியவர் சந்திக்கிறார். அது தன்னுடைய சுயசரிதத்தில் அவர் எழுதலை, அது குறிப்பிட்டபடி சொல்லலை. ஆனால் மொத்தமாக நிறைய பேரை பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது நியூமராலஜியில் அவருக்கு ஒரு பெரிய ஐடியா கிடச்சிது. அப்புறம் என்ன ஆச்சு, அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நியூமராலஜிஸ்டாகவே கன்வெர்ட் ஆன மாதிரி ஆகிட்டார். ஸோ அவர் ரொம்ப 2 ஏரியா ரொம்ப பாப்புலர். ஒன்று கைரேகை, இன்னொன்று எண்கணிதம். அவரும் ஒரு புத்தகம் போட்டிருக்கார், அருமையான. அதுதான் முதல் புத்தகம் இந்த உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சது. இந்த கெய்ரோஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ரொம்ப அருமையான புத்தகம். அதுக்கப்புறம் அது தமிழாக்கம்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ கெய்ரோ தான் நியூமராலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லலாம். இப்போ ஜோதிடத்தில் எங்கிட்ட நிறைய அந்த பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க.
இப்போ அப்படி பொருத்தம் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட தான் கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எண் கணிதப்படி நீங்கள் கூட அந்த பிஹெச்டி பண்ணும்போது குறிப்பாக 7ஆம் நம்பர் அதில் பிறந்தவங்களை செலக்ட் பண்ணி நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிஹெச்டியாக சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எண் கணிதப்படி சில நேரம் மேட்ச் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு டைவர்ஸு அல்லது பிரிவினை அல்லது ஏதாவது சண்டை சச்சரவு இப்படி வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியதை இந்த எண் கணித ரீதியாக கூட நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை இருந்தால் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? அதாவது இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறோம், அதில் மாற்றம் இல்லை, அதை நம்ம தொடரலாம். ஆனால் அப்படி பார்த்த பிறகு கூட நிறைய கப்புள்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. சில பேர் பிரிஞ்சிடுறாங்க, சண்டை வந்துடுது, அல்லது மன ஒத்து போகிறதில்லை, ஜாதகம் பார்த்து பண்ணாலும் இல்லை. இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, என்னுடைய பார்வையில் ஒரு ரெமெடி இருக்குது, ஒரு பரிகாரம். என்னன்னா, நியூமராலஜி படி நம்பரை சேர்க்கறது. நியூமராலஜி படி சேர்க்கறதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சில நம்பரோட ஒத்து போகும். இப்போ 1ஆம் நம்பருக்கு ஒத்து போகிற நம்பர், லக்கியான நம்பர் வந்து 4. 2ஆம் நம்பருக்கு மிகவும் லக்கியான நம்பர் 7. 3ஆம் நம்பருக்கு லக்கியான நம்பர் வந்து 9. 6ஆம் நம்பருக்கு 3 லக்கி, 3க்கு 6 லக்கி கிடையாது. அது மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இந்த 5ஆம் எண்கிறது எல்லாத்துக்கும் ஒத்து போகும். அது ஜோதிடத்தில் புதன் மாதிரி. அதனால தான் 5ஆவது எண் வந்து புதனை தான் குறிக்கும் ஜோதிடத்தையும் கலந்து நியூமராலஜியும் கலந்து சரியான பார்ட்னரை தேர்வு செஞ்சோம்னா, அதாவது ஜோதிடப்படி ஜாதக பொருத்தமும் பார்க்க வேண்டும், எண்கணித ஜோதிடப்படி சரியான ஒத்து போகக்கூடிய நம்பராக அது இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது, அந்த உறவு முறியாது. சரிங்க சார். அதாவது இப்போ எண் கணிதப்படி பெயர் மாற்றம்லாம் செய்கிறாங்களே சில பேர், சில அரசியல்வாதிகள் அல்லது பெரிய கம்பெனிஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எண் கணிதப்படி பெயர் மாற்றினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? பாப்புலர் ஆனது உண்மைதானா? உண்மை, முற்றிலும் உண்மை. இது வந்து உதாரணத்திலே சொல்லணும். தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து நீங்கள் திரையில் வந்து அந்த காலத்தில் நம்ம உதாரணமாக ஒரு பாப்புலரான உதாரணத்தை எடுத்துக்கணும். இப்போ வந்து எம்ஜிஆர் பிறந்த தேதி வந்து 17/1/1917 நினைக்கிறேன், அது ஞாபகம் இல்லை. நமக்கு முக்கியமான தேவையான நம்பர் வந்து அவர் 8ஆம் நம்பரில் பிறந்தவர். அவர் வந்து பெயர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் பெயர். ஆனால் அவரை யாரும் எம்ஜி ராமச்சந்திரன் எப்போதும் சொல்கிறதில்லை. அவர் பாப்புலரானது எம்ஜிஆர் தான். ஸோ அந்த எம்ஜிஆருடைய கூட்டுத்தொகை வந்து 9. 9 வந்து அவருடைய கூட்டு எண், அதோட ரொம்ப ஒத்து போகும். அவர் தன்னுடைய காரை வந்து நம்பர் 9 வச்சுருக்காரு, காரை நம்பர் 7ஆம் நம்பர் வச்சுருக்காரு, அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதை விட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய பெயர் வேற, கருணாநிதியின் பெயரை மாற்றுறதுக்கு அப்புறம் ஒரு புகழ். அதுக்கப்புறம் வந்து கலைஞர்னு இப்போ எல்லாரும் அவர் கூப்பிட்றாங்க, கலைஞர்னு எல்லாம் எழுதுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த இதுக்கு உள்ள நியூமராலஜி தான் பார்க்கணும். ஆமாம். ஸோ ஒவ்வொருத்தரும் கூட பெயர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் மாறுது. ஸோ அந்த பெயர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் பாப்புலர். உதாரணத்துக்கு நம்ம இந்த சினிமா உலகத்தில் எடுத்துக்கலாம், நிறைய உதாரணம் காட்டலாம். இசையில் பர்டிகுலராக இளையராஜா, அவருடைய இயற்பெயர் வேற. ஆனால் அவரை வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் ஏற்கனவே இன்னொரு ராஜா இருக்காரு, அதனால் நீ கொஞ்சம் இளையவனாக இருக்க, உன்னோட இளையராஜாவில் பேர் வைக்கிற அப்படின்னாரு. அது பிராப்தம், இவங்க பார்த்து வைக்கல. ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நியூமராலஜிஸ்ட்டை ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிடுவான்.
ம். அந்த மாதிரி பிராப்தம் இருக்கணும். ம். ஜோதிடத்தில் ஒரு நல்ல தசை மாறப்போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்து பேர் மாற்றம் கூட செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ம். அந்த இதுல ஒரு துணை கேள்வி. இப்ப எண்கணிதத்துல பெயர் மாற்றம் பண்ண உடனே அது லைஃப் லாங்கா அந்த எண்கணிதப்படி அந்த பெயரை மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை இதுல தசை மாறும்போது மற்ற விஷயங்களும் மாறுற மாதிரி அந்த எண்கணிதத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கா? அப்படி கிடையாது. ம். நம்ம வந்து அது எண்கணிதத்துக்கு நல்ல பெயர் வைப்பதே வந்து ஜோதிடம் மூலமாக தான் முடிவு பண்ணுறோம். ம். உதாரணத்துக்கு வந்து வச்சுக்கலாம், நம்ம ஒருத்தருடைய பிறவி எண் 3, விதி எண் வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கலாம். ம். பிறவி எண்ணா பிறந்த தேதி, ம். விதி எண்ணா பிறந்த தேதி, மாதம், வருடம் கூட்டுத்தொகை. ம். ஸோ அதை கூட்டினா 9 வருதுன்னு வச்சுக்கலாம். பிறந்த தேதி 12 அல்லது 3ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ வச்சுக்கலாம். பிறவி எண் 3, கூட்டுத்தொகை 9. ஜாதகத்தை பார்க்கணும். 3க்கு உண்டான கிரகம் வந்து குரு. ம். 9 விதி எண்ணுக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய். இப்போ இந்த ஜாதகத்துல குரு பலமா இருக்கா, செவ்வாய் பலமா இருக்கா? ஏன்னா 3 வந்து ரெப்ரசன்ட் பண்றது குரு, செவ்வாயை ரெப்ரசன்ட் பண்றது 9. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஜாதகத்துல அந்த நபருடைய ஜாதகத்துல குரு பலமா இருக்கா, செவ்வாய் பலமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ம். ஒரு கிரகம் பலமா இருக்கு இல்லைங்கிறது ஜோதிட ரீதியில பல வழிமுறைகள் இருக்கு. ஷட் பலம் பார்க்கலாம், ஆட்சி வீடா இருக்கான்னு பார்க்கலாம், உச்ச பலம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம், நவாம்சம் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம், அல்லது திக்பலம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம், அல்லது அது வர்க்கோத்தமாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரியாக அதனுடைய பலத்தை நம்ம நிர்ணயம் பண்ணணும் ரெண்டு கிரகங்கள்ல. அப்ப எது அதிகமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த எண்ணெயை சூஸ் பண்ணி பேரை மாற்றிடணும். அடுத்தது இந்த கணவன் மனைவி பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த எண்கணிதம் எப்படி உபயோகமாக இருக்கோ அது மாதிரி இந்த வெற்றிகரமான நாளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு லக்கி டேஸ்ன்னு இருக்கா? இந்த மாதிரி கண்டிப்பாக உண்டு. ம். அதாவது உதாரணத்துக்கு அதில் ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஒருத்தர் வந்து 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாரு, 1 அல்லது 10 அல்லது 28, இந்த 3 தனித்தனியாக கூட்டம் 1 வரும், அது பிறவி எண். விதி எண் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவருடைய விதி எண் பலமாக இருக்கா, பிறவி எண் பலமாக இருக்காங்க, ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பெயர் வைக்கிறோம். இப்போ அப்போ இவருடைய லக்கி டேட்ஸாக என்னவா இருக்கும்னா, உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், விதி எண் குரு வந்து பலமாக இருக்க ஜாதகத்தில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அவர் பேர் 3க்கு மாற்றிடுவோம். அப்போ அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 3 சீரீஸுமோ நியூமராலஜியில் 3 சீரீஸ்னால் 3, 12, 21, 30 அந்த மாதிரி போகும். ஸோ அந்த நாட்கள்னால் நல்ல நாட்கள், லக்கியான நாட்கள். இது வந்து நாள் பொறுத்த வரைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு முக்கியமான ஒருத்தர் விஐபி போய் சந்திக்கணும் அப்படின்னா அந்த நாள் வந்து எனக்கு வந்து சாதகமான நாளா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வெளிநாடுகள்லாம் இந்த லக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க, இந்த லாட்டரி இதெல்லாம். அந்த மாதிரி லாட்டரி விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தி சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கைரோவே கொடுத்துருக்காரு, அவர் லாட்ரிக்குன்னு கொடுக்கல, ஆனால் கைரோவே சொல்லியிருக்காரு. ஒரு பர்டிகுலர், ஏன்னா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது ஒரு தேதியில் அவங்க வந்து ட்ரா நடக்கும், ஒரு குழுப்பாங்க, தமிழில் சொல்லப்போனால் குழுக்கள் நடக்கும். அப்போ அந்த தேதி நமக்கு தெரியும், அந்த தேதி நமக்கு வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ அந்த தேதி நமக்கு சாதகம் இல்லைன்னு டிக்கெட் வாங்க வேண்டாம். அந்த தேதி நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் டிக்கெட் வாங்கலாம். இதில் இன்னொரு முக்கியமானது, யாருக்கு அந்த கொடுப்பினை ஜாதகத்தில் இருக்கோ, நீங்கள் ஜோதிடர் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஜாதகத்தில் வந்து திடீர் பணம், இந்த லாட்டரியெல்லாம் திடீர் பணம், யாருக்கு திடீர் பணம் வர வாய்ப்பு இருக்கும்,
2, 5, 8, 11 வீடுகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டும் அந்த பர்டிகுலர் தசா புக்தி நடந்தால்தான் இது நடக்கும் உறுதியாக. ஆனால் 100% நடக்கும். எண்கணிதம் சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்களை புதையல் மாதிரி நமது நேயர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவோட மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் தேஜிக்கு அறிவுடன். நன்றி, வணக்கம். நன்றி.